ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். கோதையின் விழியில் ராமனும் கிருஷ்ணனுங்கிற தலைப்பில் குத்து விளக்கு எரியங்கிற பாசுரத்தை நாம் முதல்ல அனுசந்தானம் பண்ணுவோம். நப்பெண்ணை பிராட்டிய பந்தார் விரலின்னு அழைச்சா நேற்றைக்கு ஆண்டாள்னு நம்ம பார்த்தோம். உடனே நப்பெண்ணை பிராட்டி மனசு இழகி, பாவம் இந்த பெண்கள்லாம் இந்த மார்கழி கடுங்குளிரில் வந்து எழுப்புறாளே, இனிமே டிலே பண்ணக்கூடாதுன்னு எழுந்துண்டா. கிருஷ்ணன் சொல்கிறான், நன்னா இருக்கே நீ பண்ணுற காரியம், நீ தான் அனுகிரகம் பண்ணுறவங்கிற கிரெடிட்டை எடுத்துக்கணும்னு பார்க்குறியா? நான் தான் முதல்ல அனுகிரகம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பிராட்டியை படுக்கையில் தள்ளி அவளுடைய கொங்கை மேலே படுத்துண்டு அவளை எழுந்திருக்க விடாமல் பண்ணிட்டான். இவா எவ்வளவு அழகாக பேசுகிறா பாரு, இன்னும் கொஞ்ச நாளி இவளோட பேச்சை கேட்போமே அப்படின்னு வேற சொல்கிறான். பக்தர்களை காப்பாற்ற திவ்ய தம்பதிகள் எப்படி நீனு போட்டி போடுறா பாருங்கோ. இந்த சமயம் பிறந்தது தான் இன்றைய நாள் பாசுரம். இந்த பாசுரத்தில் மலர் மார்பாங்கிற திருநாமத்தை இட்டு எம்பெருமான அழைக்கிறா ஆண்டாள். திவ்ய தம்பதிகளுடைய சயன அறையில் ஒரு குத்து விளக்கு எரியறது. அங்கே ஒரு கோட்டுக்கால் கட்டில். கோட்டுக்கால் கட்டில்னா ஐவரி கட்டில்னு அர்த்தம். ஐவரினா தந்தத்தினால் ஆனது. குவலையா பீடங்கிற யானையை வீழ்த்தி அதோட தந்தத்தை எடுத்து கட்டில் பண்ணி கொடுத்துருக்கான் கண்ணன் நப்பெண்ணை பிராட்டிக்கு. ஏன் ஐவரி கட்டில் அப்படின்னா நப்பெண்ணை பிராட்டி வீரபத்தினி, அதனால் ஐவரி கட்டில் பண்ணி கொடுத்துருக்கானாம். அதில் படுத்துட்டுருக்கானாம். கண்ணன் ருக்மிணி பிராட்டியோட படுத்துக்கிற போது எந்த கட்டிலில் படுத்துப்பான் அப்படின்னா தங்கக்கட்டிலில் படுத்துப்பானான். ஏன்? அவள் ஸ்ரீமகாலட்சுமி ஆச்சே, ஐஸ்வர்ய லக்ஷ்மி ஆச்சே, அதனால தங்கக்கட்டிலில் படுத்துப்பான். சத்யபாமாவோட படுத்துக்கிற போது வெள்ளிக்கட்டிலில் படுத்துப்பானான். இவளுக்கு சத்யபாமாவுக்கு இவளோட அழகில் ஒரு பெருமை உண்டு, அதனால வெள்ளிக்கட்டிலில் படுத்துப்பானான். சர்வேஸ்வரன் ஆச்சே இவன், எப்படி வேணாலும் படுத்துக்கலாம். கோட்டுக்கால் கட்டில் மேலே மெத்துன்னு இருக்கக்கூடிய பஞ்சசயனம். பஞ்சசயனம் அப்படின்னா 5 விதமான குவாலிட்டிஸோடு இருக்குமா அந்த சயனம். வாசனை, சாஃப்ட்டு, கூல், வெளுப்பு, அகலமாக அழகாக இருக்குமா. ஆதிசேஷ படுக்கையும் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் பாடுறார். இருளறிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி, இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளக்கும் உயர்வெள்ளை அணைய மேவி அப்படின்னு வெள்ளவெளேர்னு இருக்குமா ஆதிசேஷன் படுக்கை அப்படின்னு குலசேகர ஆழ்வார் இந்த பாசுரத்தில் சொல்கிறார். அந்த பஞ்சசயனத்தின் மேலே ஏறி கொத்தலர் பூங்குழல் நப்பெண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பனா கண்ணன் சயனிச்சுருக்கான். அவன் யாரு? விளக்கொளி எம்பெருமான். பிராட்டி யாரு? நப்பெண்ணை பிராட்டி யாரு? குல விளக்கு. இந்த காட்சியை டெய்லி நம்ம தியானம் பண்ணணும். ஒரு ஜீவாத்மா பரமாத்மா இன்டராக்ஷன் இது. இதை உலகியல் ரீதியில் பார்க்கக்கூடாது.
தெய்வீக ஸ்ருங்கார ரசம் இங்கே காட்டப்படுறது. இந்த காட்சியை நம்ம சேவிக்க சேவிக்க, அதை நினச்சி பார்க்க பார்க்க நம்ம மனசில் உள்ள ரஜோ தமோ குணங்கள்லாம் விலகி போயிடும். தூய சத்வகுணம், பக்தி இதெல்லாம் வளரும். மனசு தூய்மை அடையும். உலகியல் காமமே நீங்கி போயிடும் அப்படின்றார்கள். ஒரு நாளைக்கு ஒரு பாகவதர் காஞ்சி மகா பெரியவர்கிட்ட போய் சொல்கிறார், பாகவதம் உபன்யாசம் கேட்டேன், ரொம்ப நன்னா இருந்தது. ஆனால் அதில் அந்த ராசலீலை ஏன் வச்சுருக்கா? கண்ணன் எல்லா கோபிகைகளையும் கட்டி பிடிச்சி விளையாடி சிங்காரம் பண்ணுறதெல்லாம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கு காஞ்சி மகா பெரியவா சொல்கிறார், அவர் எப்பேற்பட்ட வைராக்கியசீலர் சொல்கிறார். ஒரு சந்நியாசி காமத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா தினமும் ராசபஞ்சகங்கிற இந்த ஸ்ருங்கார ரசத்தை படிக்கணும். அதைத்தான் சந்நியாசி ஆகிறதுக்கு முன்னாடி கொடுத்து படிக்க சொல்லுவா அப்படின்னார் அவர். சுவாமி வேதாந்த தேசிகரும் யாதவாபியுதயங்கிற கிரந்தத்தில் இதே கருத்தை தான் எடுத்திருக்கார். துறவரத்தில் முழுமை வரணும் அப்படின்னா திவ்ய தம்பதிகளோட சேர்த்தி சேவையை சேவிக்கணும் அப்படிங்கிறார். இந்த காட்சியைத்தான் ஒவ்வொரு முனிவர்களும் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்குன்னு வள்ளுவரினுடைய வாக்குப்படி பற்று நீங்கி கண்ணனுக்கே ஆமது காமம்னு இருக்கணும் அப்படிங்கிறார் திருவள்ளுவரும். மலர் மார்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? பிளாசமிங் ஹார்ட் கண்ணனுக்கு. ஏன் பிளாசமிங் ஹார்ட்டாக இருக்கான், மலர்ந்த மார்பனாக இருக்கான் அப்படின்னா ருக்மிணி பிராட்டியை ஆலிங்கனம் பண்ணின்னு இருக்கானா. அதனால அவனுடைய மார்பு மலர்ந்து இருக்கான், மலர் மார்பனாக இருக்கானா. இந்த மலர் மார்பாங்கிற திருநாமத்தை நம்ம 3 டென்ஸ்லையும் வியாக்கியானம் பண்ணலாம். அப்படி பண்ணுவார்கள் நம்முடைய பூர்வர்கள்லாம். மலர்ந்த மார்பன், மலர்கின்ற மார்பன், மலரப்போகின்ற மார்பன் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுவார். ஏற்கனவே மலர் மார்பனாக இருக்கான், ஏன்னா ருக்மிணி பிராட்டியை ஆலிங்கனம் பண்ணின்றதுனால. இப்போ இங்கே இந்த பாசுரத்தில் நப்பிண்ணை பிராட்டியை ஆலிங்கனம் பண்ணின்றதுனால மலர்கின்ற மார்பனாக இருக்கானா. நாளைக்கு ஆண்டாளையும் அவள் தோழிகளையும் ஆலிங்கனம் பண்ணிக்க போகிறான், அதனால மலரப்போகின்ற மார்பன் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுவார்கள் இந்த மலர் மார்பா அப்படிங்கிற பதத்துக்கு. ஒரு நாளைக்கு பராசர பட்டருங்கிற ஒரு ஆச்சாரியன், சுவாமி கூரத்தாழ்வானுடைய பிள்ளை, ரங்கநாதரை முன்னாடி போய் நின்றுட்டு சொல்கிறார். ரங்கநாதன் யார்? கொண்டல் வண்ணன், கோவலன், வெண்ணெய் உண்ட வாயன்னு ஆழ்வார் பாடுறாரே, நம்ம கண்ணன் தான் அவன். ரங்கநாதர் யார்? நம்முடைய கண்ணன். அவரை பார்த்து பராசர பட்டர் சொல்கிறார், ரங்கா, உன்னை பற்றி ரங்கராஜஸ்தவம்னு 200 ஸ்லோகம் பாடினேன். இப்போது ரங்கநாயகி தாயாரை பற்றி 60 ஸ்லோகம் பாட போகிறேன். அதுக்கு ஸ்ரீகுண ரத்தன கோஷம் அப்படின்னு பேர் அப்படின்னு சொன்னார். உடனே ரங்கன், அப்படியா, ரொம்ப சந்தோஷம் பட்டரே. அதில் பிராட்டி எனக்கு சமமானவள்னு பாட போறீரா, இல்லை என்னை விட தாழ்ந்தவள்னு பாட போறீரா அப்படின்னு கேட்டார். ரங்கா, ரெண்டுமே இல்லை, உம்மை விட உயர்ந்தவள்னு நான் பாட போகிறேன். அதனால நீ என்ன தெரியுமா பண்ணணும், நிறைய கவச்சம் பண்ணி வச்சுக்கோங்கோ அப்படின்னு விட்டார். நீ பாட போகிறதுக்கு நான் ஏன் கவச்சம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டான் ரங்கன். பிராட்டி உயர்ந்தவள்னு ஒவ்வொரு ஸ்லோகமாக நான் பாடுவேன். அப்போது உம்முடைய ஆனந்தம் ஜாஸ்தி ஆகும், அதிகரிக்கும். அதனால உம்மை திருமேனி என்னாகும், ஒரு சுத்து பெருத்து போயிடும். அந்த சமயம் மார்பில் கவச்சம் சாத்தின்றிருப்பேள் இல்லையா, அது என்னாகும் அப்படின்னாக்கா கவச்சம் உடஞ்சி போயிடும். அதனால நான் பாடுற ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அந்த கவச்சத்தை உடஞ்சி அடுத்த கவச்சத்தை நீங்கள் சாத்திக்கணும். அப்போ அது உடையும். அதனால நிறைய கவச்சங்கள் தேவைப்படும் அப்படிங்கிறார் பராசர பட்டர் ரங்கநாதர்கிட்ட. அப்படி பிராட்டியை பற்றி சொன்னால் மலர்ந்து போயிடுவானா கண்ணன், மலர் மார்பனா ஆயிடுவானா. அதில் முதல் ஸ்லோகத்தை பாருங்கோ. ஸ்ரீயஸ்ரீ ஸ்ரீரங்கே
शयदवच हृद्यां भगवतीं श्रियं त्वत्तोऽप्युच्चैर्वयमिह बणाम शृणुदरां त्रिशौदै भूयस्तां सुगतरलधारे श्रवणतः पुनर्हर्षोत्कर्षात् ஸ்புடது புஜயோ கஞ்சுகசதம். கஞ்சுகசதம் அப்படின்னு முடிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கவச்சம் அப்படின்னு அர்த்தம். தாயாருடைய பெருமையை கேட்க கேட்க மலர் மார்பனா ஆயிடுறி அந்த கவச்சமெல்லாம் உடையும் அப்படின்னு பாடுறார் இவர். அப்பேற்பட்ட ரங்கநாதர், அந்த ரங்கநாதரை பற்றி பாடுறார் அவர். இப்போ கண்ணனை பற்றி பார்த்தோம் மலர் மார்பன்கிறதுக்கு. ராமனும் எப்பேற்பட்டவன்? மலர் மார்பன் தான். எப்போ? சித்திரக்கூட பர்ணசாலையில் மெத்தன்ற பஞ்சசயனத்தில் சீத்தையோட, அங்கே ஏது பஞ்சசயனம் அப்படின்னா எல்லா பூக்கள், மலர்கள், செடி, கொடிகள், அந்த தழைகள் அது மேலே படுத்துன்ற பழம், அது பஞ்சசயனமாக இருக்குமா. அதுக்கு மேலே அந்த சீதையோட கொங்கை மேலே தலையை வச்சுண்டு ராமர் மலர் மார்பனாக சயனிச்சுருப்பார். பர்ணசாலையில் இவாளுக்குன்னு தனியாக ஒரு ரூம் கட்டி இருக்காராம் லக்ஷ்மணர். அதை பார்த்தாராம் ராமர். சொல்கிறார், பாவக்கியேன கிருதக்கியேன கர்மக்கியேன ச லக்ஷ்மணா துவயா புத்திரேன தர்மாத்மா நசிம்பிருத பிரதாமம. அப்பா லக்ஷ்மணா, எங்களோட பாவம் தெரிஞ்சுண்டு எங்களுக்குன்னு தனி அறையை கட்டி இருக்கியேப்பா. அப்பா தசரதர் ஸ்தானத்தில் நீ இருந்துண்டு எனக்கு எல்லா சேவையும் பண்ணுற. உனக்கு தாண்டா அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி அவனை கொண்டாடினாராம் ராமர். மந்தாகினி நதிக்கரையில் இந்த திவ்ய தம்பதிகள் ஒத்தர் மடியில் ஒத்தர் தலையை வச்சுண்டு படுத்துட்டுருப்பானாம். சீத்தையோட கூந்தல்ல உள்ள மலர் மலர்ந்து போயிருக்குமா. ராமருடைய மார்பும் மலர்ந்து மலர் மார்பனா ஆயிட்டார். ஏன்னா பிராட்டி நீச்சல் போட்டியிலையும் ஜெயிச்சுட்டா, பந்து விளையாட்டிலையும் ஜெயிச்சுட்டா. ஏன்னா அவளுக்குள்ளே நீச்சல் போட்டி நடக்குமா அங்கே மந்தாகினி நதியில். அப்போ நீச்சல் போட்டியிலையும் சீதா பிராட்டி ஜெயிச்சுட்டா, பந்து விளையாட்டிலையும் நேற்றுக்கு சீதா பிராட்டி விளையாடி ஜெயிச்சுட்டா, பந்தார் விரலியா ஆயிட்டா. இந்த கீர்த்தியை பார்த்து பார்த்து ராமருக்கு ஆனந்தம் தாங்கலை. அதனால ராமர் மலர் மார்பனா ஆயிட்டார். கண்ணனும் ராதையும் ஊடல்ல இருக்கிற போது அவளுடைய திருவடியை எடுத்து தன்னோட தலையில் சூடி மலர் மார்பனா ஆயிட்டான் அப்படிங்கிறார் கண்ணன். அந்த திருவடியை சூடிக்கிறதுக்கு விரும்பினானா கண்ணன். ஜெயதேவருடைய அஷ்டபதியில் அந்த வரிகளை தானே போய் எழுதினான் அப்படிங்கிறார் ஜெயதேவர். ஸ்மரகரள கண்டனோ மம சிரசி மண்டனோ தேகி பத பல்லவோ உதாரோ பிரியே சாருசீலே பிரியே சாருசீலே அப்படின்னு அந்த அஷ்டபதியில் எழுதுகிறார். ஜெயதேவர் எழுதலை, கண்ணனே எழுதியிருக்கான் அந்த அஷ்டபதியை. சுவாமி வேதாந்த தேசிகன் பக்திஹி ஸ்ருங்காரதயா பரிணமதி, பக்தி வளர்ந்து ஸ்ருங்காரமாக மாறி போய்டுறது. பெருமாள் நப்பிண்ணையினுடைய பக்திக்கு கட்டுப்பட்டு இருக்கான் அப்படிங்கிறத சொல்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். வேதாந்த தேசிகனே கோதாஸ்துதியில் இவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? தாயாருடைய புருவ அசைவுக்கு கட்டுப்பட்டு அவள் சொல்படி நடக்கிறான். சேதனர்கள் என்ன தப்பு பண்ணினாலும் மன்னிச்சு ஏற்றுக்கும்படி பண்ணிடுவா நாச்சியார். எப்போன்னா தன்னுடைய கண் அழகையும் புருவ அழகையும் காண்பிச்சு பகவானை பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும்படி பண்ணிடுவா அப்படின்னு கோதாஸ்துதியில் சொல்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். அந்த ஸ்துதியை பாருங்கோ. கோதே குணைரபனயன் பிரணதாபராதான் ப்ரூஷே பகேவதவ போகரசானுகூலக கர்மானுபந்தி பலதான ரதஸ்ய பர்த்துஹு ஸ்வதந்திரிய துர்வியசன மர்ம பிதா நிதானம் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன் இந்த இடத்துல. நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பனா இருக்கீர் நீர்,
எழுந்து தான் வர முடியாது, வாயாலையாவது எங்களுக்கு அனுகிரகம் பண்ணலாமே அப்படின்னு ஆண்டாளும் அவள் தோழிகளும் அழைக்கிறா கண்ணனை இந்த பாசுரத்தில். இனி ராமானுஜ தயாபாத்திரரை நம்ம அனுபவிப்போம். குத்து விளக்கு எரிதல் அப்படிங்கிறது ஆச்சாரியர்கள் இருக்கும் இடத்துல அறியாமைங்கிற இருள் இருக்கவே இருக்காது, அஞ்ஞானமே இருக்காது. அவள் இருக்கிற இடத்துல ஏற்றி மனத்தெழில் ஞான விளக்கை இருளனைத்தும் மாற்றுவார்கள் ஆச்சாரிய புருஷர்கள். அடுத்த வரி, கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி. ஆச்சாரியன் ஒரு சிம்மாசனத்தில் உட்காண்டிருக்க, கோட்டுக்கால் கட்டில், 4 கால்கள் அந்த கட்டிலுக்கு. அந்த சிம்மாசனத்தில் 4 கால்கள் இருக்குது. என்ன 4 கால்கள் அப்படின்னா 4 பேதங்கள்ங்கிற 4 கால்கள். பஞ்சசயனங்கிறது என்ன அப்படின்னா அர்த்த பஞ்சகம்ங்கிற 5 விஷயங்கள். அது என்ன அர்த்த பஞ்சகம் அப்படின்னா, முதல்ல பரமாத்மா யார், அவருடைய சொரூபம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இரண்டாவதாக ஜீவாத்மாவாகிய நம்முடைய சொரூபம் என்ன. மூன்றாவதாக பகவானை அடையறதுக்கு வழி என்ன, உபாயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நான்காவதாக அவனை அடைய ஒட்டாமல் தடுக்கக்கூடிய தடைகள். நம்ம போய் அவனை பற்றணும்னு நினச்சா நிறைய தடைகள் வந்துடும். அதை விரோதி ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவா. அந்த விரோதி ஸ்வரூபம், அந்த தடைகளை நம்ம தவிர்க்கணும். ஐந்தாவதாக அவனை நாம் அடைந்து நாம் பெறக்கூடிய பலன். இந்த 5ம் அர்த்த பஞ்சகம் அப்படின்னு சொல்லப்படுறது. இவைகளை தன்னுடைய இருக்கையில் கொண்டவர்கள் யார் அப்படின்னா ஆச்சாரிய புருஷர்கள். கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. வைத்து கிடந்த கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை பிண்ணைங்கிறது சுவாமி வேதாந்த தேசிகருக்கு பின்னாடி வந்த ஆச்சாரிய புருஷர்கள். இவருக்கு பின்னாடி வந்த ஆச்சாரிய புருஷர்கள் யார் அப்படின்னா, நேத்திக்கே சொன்னோம், நாயின வரதாச்சாரியார் இவருடைய பிள்ளை, பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர், இவா 2 பேரையும் தான் குறிக்கும் பின்னை அப்படின்னா. கொத்தலர் பூங்குழல் அப்படின்னா இந்த நயன வரதாச்சாரியாருக்கும் பிரம்மதந்திர சுதந்திர ஜீயருக்கும் பின்னால் வந்த, இவருக்கு அப்புறம் இவாளுக்கு அப்புறம் வந்த ஆச்சாரிய புருஷர்களை குறிக்கும் கொத்தலர் பூங்குழல் அப்படிங்கிற வரி. இவா எல்லாருக்கும் வைராக்கிய சிகாமணியாய் விளங்கியவர் யார் அப்படின்னா மலர் மார்பனான நம் வேதாந்த தேசிகன் சுவாமி. அவர்தான் மலர் மார்பன். வாய் திறவாய், தங்களுடைய கிரந்தங்களின் வாயிலாக அடியோங்களின் ஞானக் கதவை திறக்க அருள் புரியணும் அப்படின்னு சொல்கிறார்கள் சிஷ்யர்கள்லாம். மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லையால் அப்படிங்கிறார். மைத்தடங் கண்ணி அப்படின்னு சுவாமியை நாய்க்கா பாவத்தில் அழைக்கிறோம். ஏன்னா தெய்வநாயக பெருமாளை நாய்க்கா பாவத்தில் பல பாசுரங்களை பாடியிருக்கார் இவர். அதுக்கப்புறம் இவர் ஒரு நாயகி. ஏன் ஆச்சாரிய புருஷரான இவர் ஒரு நாயகி? ஏன் அப்படின்னா பகவான் என்ன பண்ணுவான், சில சமயத்தில் பக்தர்களுடைய குற்றத்தெல்லாம் பார்த்து தண்டனை கொடுப்பான். ஆனால் நாயகியான இவர் ஆச்சாரிய புருஷர்கள்லாம் ஒருபோதும் தண்டிக்கவே மாட்டான். அவள் சொல்லுவா, பெருமாள் ஏந்தும் அஸ்திரங்களுக்கு, பெருமாள் அஸ்திரம் ஏந்திரார் இல்லையா, அந்த அஸ்திரங்களுக்கு பிரதி அஸ்திரம் என்ன தெரியுமா, அஞ்சலி ஹஸ்தம் அப்படிங்கிறது தான்னு சுவாமி வேதாந்த தேசிகன் சொல்கிறார். அஞ்சலி வைபவம் அப்படின்னு சுவாமி ஆள வந்தார் அருளி இருக்கார். அந்த அஞ்சலி அந்த கிரந்தத்துக்கு நம்முடைய சுவாமி வேதாந்த தேசிகன் வியாக்கியானம் அருளி இருக்கார். இந்த அஞ்சலி வைபவ வியாக்கியானத்தில் பரத்வாஜ மகரிஷி அருளிய ஒரு வரி ஸ்லோகம், அதை சுவாமி வேதாந்த தேசிகன் கோட் பண்ணியிருக்கார் அந்த வியாக்கியானத்தில். என்ன அது அப்படின்னா, அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி அப்படிங்கிறார். பெருமாள் முன்னாடி நாம் 2 கையையும் கூப்பி அஞ்சலி பண்ணாலே பகவான் பிரசன்னமாயிடுவான் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல சுவாமி வேதாந்த தேசிகன். எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால், அனாதி காலமாக நாங்கள் பெருமாளை விட்டு பிரிஞ்சு இருக்கிறத பார்க்க தாங்கள் விரும்ப மாட்டீர்.
அதனால் தாங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? தத்துவம் அன்று தங்களுடைய உபதேசத்தாலும் தத்துவ ஞானத்தாலும் நாங்கள் உய்ய முடியாது, நாங்கள் ஜீவிக்கவே முடியாது. நாங்கள் உய்யறதுக்கு ஒரே வழி, நாங்கள் ஜீவிக்க ஒரே வழி எது தெரியுமா? தங்களுடைய தகவு அப்படிங்கிறார்கள். தகவு அப்படின்னா என்ன அர்த்தம்? காருண்யம் அப்படின்னு அர்த்தம். தேவரின் தயையை நோக்கித்தான், காருண்யத்தை நோக்கித்தான் நாங்கள்லாம் வாழறோம் அப்படின்னு ஒரு சிஷ்யன் ஆச்சாரியனை பிரார்த்திப்பதாக அமைஞ்சிருக்கு. சுவாமியுடைய தயைக்கு ஒரு உண்மையாக நடந்த நிகழ்ச்சியை, ஸ்ரீரங்கத்தில் நடந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஒரு நாள் சுவாமி தேசிகர் சத்யா காலம்ங்கிற இடத்துல, இந்த சத்யா காலம்ங்கிறது எங்கே இருக்குன்னா கர்நாடகா பக்கத்தில் இருக்குது. காவிரியில் குளிச்சுட்டு வரார் சுவாமி வேதாந்த தேசிகன். ஒரு சுவாமியும் அவருடைய தர்மபத்தினியும் நின்றுட்டுருக்கா. அந்த சுவாமி தேசிகர் காலில் விழுந்து என்னை மன்னிச்சுடுங்கோ அப்படின்னார். அவர் பேர் கந்தாடை லக்ஷ்மணாச்சார் அப்படின்னு பேர். இந்த கந்தாடை லக்ஷ்மணாச்சார் ஸ்ரீரங்கத்தில் இருந்தவர். இவருக்கும் வேதமெல்லாம் தெரியும், வேத அத்தியாயம்லாம் பண்ணியிருக்கார். இவரும் மகா ஞானி தான். இவர் தன்னுடைய சிஷ்ய கோஷ்டியோட நடந்து ஸ்ரீரங்கத்தில் போயின்னு இருக்கார். அந்த சமயம் சிஷ்யர்களோடு சேர்ந்து போயின்னு இருக்கார். அந்த சமயம் நம்ம வேதாந்த தேசிகன் அவருடைய வீட்டு கிரகத்து வாசல் திண்ணையில் உட்காண்டு ஏதோ ஸ்லோகம் எழுதின்னு இருந்தார். யார் போகிறா யார் வரா இதெல்லாம் அவர் பார்க்கவே மாட்டார். நம்மளாம் தான் யார் போகிறா யார் வரா அதெல்லாம் பார்த்துட்டு உட்காண்டிருப்போம். நமக்கெல்லாம் கான்சன்ட்ரேஷனே இருக்காது. அவருக்கு அவ்வளவு கான்சன்ட்ரேஷன். திண்ணையில் உட்காந்து கிரந்தம் ஏதோ எழுதின்னு இருக்கார். இந்த கந்தாடை லக்ஷ்மணாச்சார் அவரோட சிஷ்யர்கள்லாம் என்ன பண்ணா, எங்கள் ஆச்சாரியன் வரார், நீங்கள் அதை கவனிக்காமல் உட்காண்டிருக்கீரே அப்படின்னு ஏக வச்சனத்தில் சுவாமி வேதாந்த தேசிகனை திட்டா வாழலாம். தேசிகர் அதை கேட்டுட்டு வாயே திறக்கலை. சிஷ்யர்கள்லாம் கத்தின போது கூட இந்த கந்தாடை லக்ஷ்மணாச்சாரியாரும் ஒன்றுமே சொல்லலை, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். இப்படியே போயிடுத்து. கொஞ்ச நாள் கழித்து இந்த கந்தாடை லக்ஷ்மணாச்சாருக்கு ஒரு நோவு வந்துடுத்து, ஒரு வியாதி வந்துடுத்து, தீராத வியாதி. பாகவதால நம்ம ஏதாவது சொன்னால் அப்படி வரும் அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரமே. அதுவும் தேசிகர்கிட்ட யாராவது அபச்சாரப்பட்டா ராமானுஜருக்கு பிடிக்காதுன்னு மணவாள மாமுனிகளுடைய சிஷ்யர் சொல்கிறார். ராமானுஜருக்கு பிடிக்காது அப்படின்னா பெருமாளுக்குமே பிடிக்காது, அவளுக்கு நல்ல கதியே கிடைக்காதுன்னு சொல்லப்படுறது. தேசிக துவேஷம் குல நாசம் அப்படின்னே சொல்வா. அந்த கந்தாடை சுவாமிகளுக்கு நோவு வந்துடுத்து. அவர் தான் இப்போ தன்னுடைய தர்மபத்தினியோட கூட வந்து இந்த சத்யா காலத்தில் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறார். அப்போது அவளும் சொல்கிறா, என்னுடைய கணவரை நீங்கள் மன்னிச்சுடணும் அப்படின்னு சொல்கிறா. சரின்னு இவர் ஏற்றுண்டார், எழுந்திருக்க சொன்னார். அப்புறம் சொல்கிறா, எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, நீங்கள் தான் கிருபை பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டா அந்த தர்மபத்தினி. ஒரு வருஷ காலம் அந்த சத்யா காலத்திலேயே குடிசையில் லக்ஷ்மணாச்சார் வாழ்ந்துட்டு வந்தார். தேசிகர் காவிரியில் குளிச்சுட்டு வந்த உடனே அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை முதல்ல பருகுவர். ஒரு குழந்தையும் இதனால் அவளுக்கு பிறந்தது. தீர்த்த பிரசாதத்தினால பிறந்த குழந்தை, அதனால் அந்த குழந்தைக்கு தீர்த்த பிள்ளை அப்படின்னு பேர் வச்சார்கள். அந்த பிள்ளை தான் பிற்காலத்தில் வேதாந்த தேசிக நூற்றந்தாதிங்கிற பிரபந்தம் சாதிச்சார். அவருக்கு கந்தாடை மணப்பங்கார் சுவாமின் அப்படின்னு பேர். செய்த குற்றத்தை மன்னித்து தயை காண்பிச்சார் சுவாமி வேதாந்த தேசிகன்னு தெரியறது பாருங்க. வேதாந்த தேசிகரின் நூற்றந்தாதி முதல் பாசுரத்தை பாடி சுவாமி திருவடிக்கு அடியேன் மங்களம் பாடி அமைகிறேன். வேதமுடி தேசிகனே, வேதியர் குலத்து அரசே, சாது சனங்களுக்கு தாவளமே, போதமரும் நின் அடியை என்றும் நினைத்திருப்பார் பாதம், எந்தன் சென்னிதனில் சூடும் மலர். தூப்புல் குலமணி தேசிகன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.